ஹாய், வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்ம முட்டை குழம்பு வைக்க போகிறோம். முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டேஸ்டியான முட்டை குழம்பு தயார் பண்ணுறதுக்கு நம்ம மசாலா வறுத்துக்கலாங்க. மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாங்க. இட்லி அரிசி சேர்த்துக்கலாங்க, 1 ஸ்பூனு. இந்த அரிசியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 துண்டு பட்டை போடுறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். குழம்பு தாளிச்சிக்கலாங்க. கடாய் வச்சு கடாய் சூடு ஏறினதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். ஒரு பெரிய வெங்காயம், 1 வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 1.5 தக்காளி பழம் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்து நல்லா மசியையும் வதக்கிக்கலாங்க. சீக்கிரமாக மசியதுக்கு நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா குழைய வதக்கிக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதக்கினதும் நம்ம வெங்காயத்தை வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. அந்த மசாலா அரைச்சிட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நல்லா வெங்காயத்தக்காளி நல்லா வதங்கினதும் இந்த மசாலாவையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க நம்ம மிக்சட் சில்லி பவுடர் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அந்த பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான சால்ட்டை நான் போட்டுக்கிறேங்க. 1 ஸ்பூன் போடுறேன். சால்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், சிம்மில் வச்சுட்டு கொதி வந்ததும் நம்ம சிம்மில் வச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. அடுப்பு எப்போது சிம்மில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம முட்டை உடச்சி ஊற்றும்போது அது கலைஞ்சி போகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ சிம்மிலேயே இருக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம்மிலேயே வச்சுருப்போம். அதுக்கப்புறம் நம்ம இந்த முட்டை வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறது நம்ம எடுத்து விடுவோங்க. லேசாக எடுத்து விடுவோம். லேசாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்பு கொதிக்க விடலாங்க. முட்டையை வந்து ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருக்கக்கூடாது. நம்ம லேசாக எடுத்து விட்டால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அப்புறமா எடுத்து விட்டுட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்க விடலாங்க. நான் செஞ்ச மெத்தட்லேயே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும். புதுவிதமான நம்ம மசாலா ட்ரை பண்ணி நம்ம அரைச்சி விட்டுருக்கோம். குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.